இது ஆக்சுவலி எதுக்காக இந்த வீடியோனா, எவ்வளோ பொண்ணுங்க வந்து வீட்டில் சொன்னதால கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா பிரச்சனை அது இதுன்னு வந்துச்சுன்னா தயவு செய்து அந்த லைஃப்லேருந்து வெளியில் வந்துடுங்க. பயந்துட்டு அவங்களுக்கு பயப்படணும் இவங்களுக்கு பயப்படணும் எதுவுமே கிடையாது. உங்கள் லைஃப் நீங்கள் போராடினா மட்டும் தான் இருந்து வெளியில் வர முடியும். முடிஞ்ச வரைக்கும் போராடி வெளியில் வந்துடுங்க. அவங்களுக்கு ஒத்தடிமையாகவும் அடிமையாகவும் இருக்கிறதுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாம். ஏன்னா நிறையா பேர் இதனாலேயே பார்த்தோன்னா இறந்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அசால்ட்டாக இறந்து போயிடுவீங்க. ஆனால் பெற்றவங்களுக்கு நினச்சி எந்த ஃபீல் பண்ண மாட்டேறீங்க. வீட்டுக்கு போனால் கஷ்டம் வந்துடுமோ, ஏதோ தப்பாக நினைப்பாங்களோ, 4 பேர் என்ன சொல்லுவாங்க, அதை பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு என்ன இருந்தாலும் அவங்க உங்கள் அப்பா அம்மா, உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் சிஸ்டர் கண்டிப்பாக உங்களை எப்படி கையை விட்டுருவாங்க. அவங்க கண்டிப்பாக விட மாட்டாங்க. என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த புகுந்த வீட்டை விட்டு வந்துடுங்க. கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்காக உங்கள் ஃபேமிலியில் எப்போவுமே இருப்பாங்க. போலீஸ்காரங்க கூட நம்ப வேணாம். ஓகேங்களா? உங்கள் ஃபேமிலியை நம்புங்க. பிகாஸ் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லி ஸ்டேஷனுக்கு போனால் ஸ்டேஷனில் என்ன பண்ண போகிறாங்க? அங்கே ஏதாவது காசு வாங்கிட்டு அவள் தான் விட்டுருவாங்க. அதை எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? என்னால் முடிஞ்ச ஒரு அட்வைஸ், ஃபேமிலியை கஷ்டப்படுத்திடாதீங்க. போல்டாக அந்த லைஃப்லேருந்து வெளியில் வாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எந்த பொண்ணுக்கும் அவங்க இந்த மாதிரி டார்ச்சர் தராத அளவுக்கு பதில் கொடுத்துட்டு வாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் மை சேனல் SSS ஸ்பீக்கர்.